அமைச்சரவை பதவியேற்பு, எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, டெல்லிக்கும் புதுவைக்கும் பயணம்னு முதல்வர் நாராயணசாமி பிஸியா இருக்க ஆட்சியை கவுக்க ஒரு பெரும் திட்டம் காத்துட்டு இருக்குதுங்களா சொல்லிக்கிறாங்க. தலைவா, தனி பெரும்பான்மையோட காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில ஆட்சியை பிடிச்சாலும் எதிரணியில இருக்கும் என்ஆர் காங்கிரஸும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து திட்டம் போடுறாங்களா, பேசிக்கிட்டாங்க. நாராயணசாமி மேல அதிருப்தியில இருக்கும் காங்கிரஸ் தலைவர்களை முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் ரகசியமா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாமா. அதனால மாற்றங்கள் எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பேச்சா கிடக்குது. புதுவை அமைச்சரவையில மந்திரி பதவி கிடைக்காத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சில பேருக்கும் தூது அனுப்பி இருக்காங்களாம். அவங்கள சில பேரு 4-5 மாசம் பொறுங்க அப்படின்னு சிக்னல் கொடுத்திருக்காங்களாம். பேசிட்டாங்க. ஐயா, புதுவை அதிமுகவுல முக்கிய பொறுப்புல இருக்கிற கண்ணனும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியும் முன்னாள் காங்கிரஸ்காரங்க. அதனால காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களை அப்ரோச் பண்றது ஈஸியா இருக்குதான், பேசிக்கிடுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் புதுவை முதல்வர் நாராயணசாமி என்னதான் புதுசா திட்டங்களை அறிவிச்சாலுமே நம்மால் ஒருத்தர் முதல்வரா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லியே எதிர் குரூப் தீவிரமா களத்துல இருக்காங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, டெல்லியில பாஜக முதல்வர் வேட்பாளரா போட்டி போட்டு இப்போ புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநரா வந்திருக்கும் கிரண் பேடி எல்லா வகையிலும் நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு முதல்வருக்கு எதிரானவங்க நம்பிக்கை கொடுக்கறாங்களா, பேசிக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில இப்போ 15 எம்எல்ஏக்கள் இருக்கும். திமுகவுல 2 எம்எல்ஏக்கள், ஆக மொத்தம் 17 பேர் இருக்கும். அதனால ஆட்சியை கலைக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி போட்டு ஆளுங்கட்சி தைரியமா இருக்கிறாங்களா, பேச்சா கிடக்குது. ஆனா எதிர் முகாம்ல என்ஆர் காங்கிரஸ் 8, அதிமுக 4, சுயேட்சை 1ன்னு 13 எம்எல்ஏக்கள் இன்னும் 2-3 பேரை இந்த பக்கம் இழுத்தா நாங்க தான் முதல்வர் அப்படின்னு பயத்தை கூட்டுறாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, எந்த காரியத்தையும் 15 நாள்ல சாதிக்கும் முதல்வர் நாராயணசாமி மொத்தம் இருக்கிறது 30 எம்எல்ஏங்கிறதால 15, 16, 17ன்னு தினமும் கணக்கு போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரா, பேசிக்கிடுதாங்க ஐயா.